Hello children, இன்னைக்கு நம்ம exercise 5.1ல first Roman addல நம்ம first sum பார்க்கலாம். ஸோ உங்களுடைய book exerciseல questions நீங்கள் write பண்ணிக்கிங்க. exercise 5.1 first Roman add. So first sum 3/5 and 1/6 given. and அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினில் ஆட்னு இருக்குது. ஸோ ஆடுங்கிற இடத்துல ஆடு இருக்கிறதுனால நம்ம and இருக்கிற இடத்துல ப்ளஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 3/5 ப்ளஸ் 1/6. ஸோ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ஆட் பண்ணும்போது denominator sides நீங்கள் பார்க்கணும். ஸோ denominator sidesல 5 and 6 இருக்குது. numerator part வந்து 3, 1 இருக்குது. நம்ம எப்போவுமே அடிஷன்ஸில் நியூமரேட்டரை ஆட் பண்ணுவீங்க, டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம அப்படியே போடலாம். பட் இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டேக் LCM of these two numbers 5 and 6. இந்த 5க்கும் 6க்கும் நம்ம LCM எடுக்க போகிறோம். ஸோ LCM நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த L ஷேப்பில் நம்ம 5 and 6 யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் 5 டிவைட் ஆகாது, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் 6ங்கிறது 2 டேபிளில் 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். 3 2s are 6. எகைன் நம்ம 5 எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிளில் டிவைட் ஆகும், பட் 3ங்கிறது டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3ங்கிற நம்பர் 1 டைம் டிவைட் ஆகும். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிற prime factors 2, 5 and 3. 2 5s are 10, 10 3s are 30. ஸோ இதுதான் LCM. ஸோ LCM of 5 and 6 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ இப்போ நம்மளுக்கு 30 கிடைக்கணும். ஸோ LCM of 5 and 6 is 30. அதனால் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம், 3/5. இதில் நம்மளுக்கு டினாமினேட்டரில் 5 இருக்குது, ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்னா 30 வரணும். ஸோ யூஸிங் 6 டேபிள் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ்க்கு நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். 6 3s are 18, அதே போல் 5 6 are 30. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். அதே போல் நெக்ஸ்ட் நம்பர் 1/6. ஸோ இங்கே நம்மளுக்கு 6 இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு 30 வரணும். அப்படின்னா 5 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஸோ 1 5 is 5, 6 5s are 30. இப்போ பாருங்கள், ரெண்டு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 18/30 and 5/30. ஸோ 18/30 ப்ளஸ் 5/30. நம்மளுடைய கொஸ்டின் 3/5 ப்ளஸ் 1/6. ஸோ இதை தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 18/30 ப்ளஸ் 5/30ன்னு. இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் பார்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். 18 + 5, 18 + 5. டினாமினேட்டர் பார்ட்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால 1 டைம் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 18 + 5 ஆன்சர் இஸ் 23/30. This is the answer. One more sum, 5/9 and 3/4. இதுலேயும் பாருங்கள், நம்மளுக்கு and இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். andக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டேக் LCM 9 and 4. இப்போ 9க்கும் 4க்கும் நம்ம LCM எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸிங் 2 டேபிள். 2 டேபிளில் 9 டிவைட் ஆகாத அப்படியே போட்டுக்கலாம். 4 டிவைட் ஆகும் 2 டைம்ஸ். மறுபடியும் இங்கே 2 இருக்கிறதுனால 2 டேபிள் யூஸ் பண்ணோம்னா 9 1. இப்போ பாருங்கள், 3 டேபிள் யூஸ் பண்ணோம்னா 3 3s are 9, then 1. again using 3 table 1 1. இப்போ இதோடைய prime factors 2 2 3 3. 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. So 9 and 4 LCM is 36.
இப்போ நம்மளுக்கு 36 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5/9ங்கிற நம்பரை நம்மளுக்கு 36 வர்றதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் 36 வரணும் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4s are 20, 9 4s are 36. அடுத்த நம்பர் 3/4 given. ஸோ யூஸிங் 9 டேபிள். ஸோ 9 டேபிள் எடுத்து நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 9s are 27 and 36. இப்போ நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 20/36 ப்ளஸ் 27/36 இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணோம்னா 20 + 27/36. ஆன்சர் இஸ் 47/36. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 36 டேபிளில் 47 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 136 is 36, பேலன்ஸ் 11 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கோஷியன்ட் QR/D நம்ம ரைட் பண்ண போகிறோம். அந்த பேட்டர்னில் ரைட் பண்ணிங்கன்னா 111/36. This is the answer.